ஐரோப்பாவின் பூரஸ்ட் கண்ட்ரி, மிகவும் ஏழ்மையான நாடான மால்டோவால இருக்காங்க. இந்த வீடியோவே வந்து a tribute to the greatest travel blogger on earth, Mr. Bald and Bankrupt. எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கு. இந்த ஊர் பொலிட்டீஷியன்ஸ் நீங்க கேள்விப்பட்டது இல்லையே, திருடனுங்க. ஏரியில் வாத்து வீடு நல்லா இருக்குல்ல? பேய் படத்துல எல்லாம் இப்படித்தான் அப்படியே காக்காக்கெல்லாம் அப்படியே பறந்துட்டு இருக்கும் பார்க்கல. மால்டோவாவோட ட்ரெடிஷனல் ஃபுட் மமாலிக்கா. கிளம்பலாங்களா? அடுத்த நாள் மதியம் 1 நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் சூப்பராக இருந்தது. போகலாம். ஐரோப்பானாலே செழிப்பான நாடுகள், பணக்கார அரசுகள், வான்வழி தொடும் கட்டடங்கள், அட்டகாசமான பனிமலைகள், விதவிதமான ஃபுட்டு, பிரமாதமாக வந்து மக்களை நடத்தும், ரொம்ப செழிப்பாக நடத்தும் அரசுகள், அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற யூரோப்பியன் நாடுகளில் ஒரு முரண்பட்ட, முற்றிலும் மாறுபட்ட ஐரோப்பாவின் பூரஸ்ட் கண்ட்ரி, மிகவும் ஏழ்மையான நாடான மால்டோவால இருக்காங்க. இதுதான் வந்து ஐரோப்பாவிலேயே வந்து லீஸ்ட் விசிட்டட் கண்ட்ரி. ஏன் இந்த நாட்டுக்கு யாருமே வர்றதில்லை? வணக்கம், நான் உங்க குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 10 இருக்காங்க. அட்டகாசமான ஈஸ்டர்ன் யூரோப் சீசன்ல 2வது நாடான பெசரேபியால இருக்கோம். இந்த நாட்டுக்கு மால்டோவாங்கிற பேரு ரீசெண்டாக தாங்க வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 18th century முடிவு வரைக்கும் இந்த நாட்டோட பேர் பெசரேபியா அப்படின்னு தான் இருந்தது. இது ஒரு பார்ட் ஆஃப் ரொமேனியாவாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரிங்க. சுற்றியும் உக்ரைனு, இந்த பக்கம் கொஞ்சம் ஏரியா மட்டும் ரொமேனியா. 30 லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க இந்த மொத்த நாட்டிலேயே. அதில் இந்த கேபிட்டலில் வெறும் 5 லட்சம் பேர் தான். ஸோ இவ்வளோ ஒரு நாட்டோட கேபிட்டல் யூரோப்பில் ஒரு கண்ட்ரி, ஆனால் 5 லட்சம் பேர் வசிக்கிறாங்கன்னா பார்த்துக்குங்க. யூரோப்லேயே ஜிடிபி வைஸ் எனக்கு தெரிஞ்சு 3000 தான் நினைக்கிறேன் ஜிடிபி பெர் கேபிட்டா சொல்லுவாங்கள்ல, லீஸ்ட் இன் யூரோப். ஏன் இவ்வளோ புவர் கண்ட்ரி ஆச்சு? ஒரு காலத்தில் சோவியத் யூனியனாக இருந்ததுங்க. சோவியத் யூனியனில் பாட்டாக இருந்த நாடு இது. 1991 சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனதுலேருந்து தனி கண்ட்ரியாக வருது, இண்டிபெண்டன்ட் வாங்குது. 27 ஆகஸ்ட் 1991 ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டோவா மாறுது. அதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் டைமில் மால்டோவியன் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் இருந்த நாடு சுதந்திரம் வாங்கி ரிப்பப்ளிக் ஆஃப் மால்டோவா மாறுது. சோவியத் யூனியன் டைமில் அவ்வளோ பணக்கார வளமான நாடாக இருந்த மால்டோவா எப்படி சுதந்திரம் வாங்கி 34 வருஷத்தில் இவ்வளவு ஏழ்மையான நிலைக்கு போச்சு பார்த்துடலாமா? வாங்க. நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் இந்த எபிசோடு ஆரம்பிக்கணும். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் தாங்க. இந்த லாக்டவுன் சமயத்தில் 2020 நான் ஒருத்தரோட சேனல் பார்க்க ஆரம்பிக்கிறேன். இங்கிலீஷ் ட்ராவல் vlog சேனல். பிரிட்டனை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர் யூடியூப்பில் நடத்தின அந்த ட்ராவல் vlog அற்புதம் தான் இன்னைக்கு உங்கள் குமார் பேக்பேக்கர் குமாராக மாறி நிற்கிறதுக்கான முதல் முக்கிய காரணம்ங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த இடத்துக்கு போயிட்டு தான் சொல்லுவேன். அந்த வீடியோ தான் நான் ஒரு முதல் வீடியோ பார்த்த மாதிரி ஞாபகம், இந்த நாட்டை பற்றினது. அப்போயே முடிவு பண்ணேன் அந்த இடத்துக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவே வந்து a tribute to the greatest travel blogger on earth, Mr. Bald and Bankrupt. அவர் பேர் பெஞ்சமின்ங்க, ஆனால் அவர் சேனல் பேர் Bald and Bankrupt. பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கேட்டதுக்கு Bald and Bankruptனு. அவரோட இந்த மால்டோவியன் வீடியோ பார்த்து தான் why no one visit this country அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலில் வச்சுருந்தார். அந்த இது அதை பார்த்து தான் அவர் சேனலை பார்க்க ஆரம்பிச்சது. பார்க்க இன்ஸ்பயர் ஆக ஒரு ரா அண்ட் ரியல் டிரான்ஸ்பேரண்ட் கண்டென்ட் தமிழில் இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் தான் இந்த சேனலை தொடங்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம்ங்க. ஓகேவா? அந்த இடத்துக்கு போயிட்டு ஆரம்பிப்போம்.
போயிட்டுருக்கோம். பஸ் ஏறி போகணும். இப்போ தான் செக் பண்ணேன். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 2.5 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ பஸ்ஸில் போய்க்கலாம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இந்த நாட்டோட பாலே தியேட்டருங்க, ஒப்பேரா அண்ட் பாலே தியேட்டர். இந்த பாலே நடனம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ரஷ்யாவில் ரொம்ப ஃபேமஸ். அது இங்கே நடக்கும். இந்த எக்ஸ் சோவியத் யூனியன் நாடுகள்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஃபஸ்ட்டு பால் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இங்கே. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அங்கே போயிட்டுருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே அந்த வீடியோ தான் பயங்கர ஒரு உந்து சக்தியாக இருந்ததுனால பயங்கர ஒரு ஆர்வத்தோடையும் எனர்ஜியோடையும் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கேன். போய் பார்ப்போம். எல்லாம் பாருங்கள், ஒரு அபேண்டன் பில்டிங். இதெல்லாம் சோவியத் யூனியன் டைமில் கட்டினது தான். ஒன்றுமே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். இது போகுங்க, ட்ராலி பஸ்ஸில் போயிடலாமா? நம்பர் 8 போட்டிருக்கு. பட் என்னென்னா கேஷ் கொடுக்கணும். கார்டு இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம கேஷ் இருக்கு, கொடுத்துடலாம். இங்கே எந்த பஸ்ஸு ஏறி எங்கே இறங்கினாலும் ஒரு ஸ்டாப்புங்கன்னா ஒரு தடவை ஏறி இறங்கினா 6 லோக்கல் மணி கொடுக்குங்க. மால்டோவியன் லூ முந்தின எபிசோட்ஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும். எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட பணம்லாம் US டாலராக மாற்றி நம்ம ஊர் பண்ணுறதுக்கு 1 லூ இஸ் ஈக்குவல் டு 4.5 இந்தியன் ருபி. அதாவது ஒரு 26 ரூபா எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும். பஸ்ஸு இது எல்லாம் டிக்கெட் இங்கே தான் கண்டக்டர். 10 கொடுக்குறேன். தேங்க்யூ. ஸ்பாசிபோ. ஓகே. இங்கே எல்லாரும் என்னடா ஸ்பாசிபோ ரஷ்யன் பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? சோவியத் யூனியன் நாடாக இருந்ததில்ல, அதனால் நிறைய பேருக்கு ரஷ்யனும் தெரியும். 2 மொழி முக்கியமாக பேசுகிறாங்க. ஒன்று ரொமேனியன், இன்னொன்று ரஷ்யன். ஸோ ரஷ்யன் பேசினா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் ரொமேனியன் பேசினா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. பயங்கர ஒரு சிரிப்பு அந்த அக்காவுக்கு. என்ன தான் வந்து புவர் கண்ட்ரியாக இருந்தாலும், ஆனால் மக்கள் பொறுத்த வரைக்கும் தங்கமான மக்கள். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்திருக்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்கொயருங்க. ஸோ இதுதான் இந்த சிசினவ் நகரத்தோட முக்கியமான சிட்டி சென்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அழகாக அங்கே ஒரு மானுமெண்ட் இருக்குது பாருங்கள், ஒரு லிபரேஷன் மானுமெண்ட்டு. அது வந்து எதுக்காகனா, 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மன் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சண்டை போட்டாங்க. நிறைய நாடுகள் ஜெர்மனி இட்டாலியெல்லாம் சேர்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக போரிட்டாங்க. ஸோ அந்த டைமில் நிறைய பேர் இறந்தாங்கல்ல இங்கே. ஸோ அவங்க இறந்தவங்களோட நினைவாகவும் இதுக்காகவும் தான் வச்சுருக்காங்க. லிபரேஷன் ஸ்கொயர், லிபரேஷன் மானுமெண்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதிலிருந்தே பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், 2ஆம் உலகப் போர் டைமில் மால்டோவா அந்த டைமில் இதுக்கு கீழே வருதுங்க, சோவியத் யூனியன் கீழே வருது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெர்மனிய படைகளோட மிகப்பெரிய சண்டை நடக்குது, எல்லாருக்கும் தெரியும். கிரேட் ரஷ்யன் வார் ஆஃப் கிரேட் பேட்ரியாட்டிக் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரஷ்யன் வர்சஸ் ஜெர்மன். ஸோ அதில் இவங்க மால்டோவியன் இந்த மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போரிட்டு இறந்தாங்க. ஸோ அவங்களோட நினைவாகவும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் இதை வச்சுருக்காங்க. ஜெர்மனோ ஃபாசிஸ்டா, பாசிச ஜெர்மனிக்கு எதிராக போரிட்ட ரஷ்யா மற்றும் மால்டோவா கூட்டு படைகளில் இறந்தவங்களுக்கான அஞ்சலி. இங்கே வந்து ஜெர்மன் ஆக்குபை பண்ணாங்க 2ஆம் உலக போகிறப்ப. ஸோ அவங்கள எதிர்த்து போரிட்டு சண்டை பண்ணி இறந்தவங்களுக்காக. அல்டிமேட்லி ஃபைனலாக ஜெர்மனி தோக்குறாங்க, ரஷ்யா ஜெயிக்கிறாங்க அந்த கிரேட் பேட்ரியாட்டிக் வாரில். இதெல்லாம் நம்ம ரஷ்யா சீசனில் பார்த்துருப்போம்ல. ஸோ மறுபடியும் இதை பார்க்குறது ஒரு சந்தோஷம். நம்ம மறுபடியும் ரஷ்யாவில் தானே இருக்கோம், ஆல்மோஸ்ட் சோவியத் யூனியன் கண்ட்ரி தான். இப்போ என்ன தான் வந்து நார்மலாக ஆனால் கூட இன்னும் பழங்காலத்து சோவியத் இது பல விஷயங்கள் இந்த நாட்டில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? ஸோ இந்த நாட்டோட மிக முக்கியமான ஒரு ஹோட்டல் கிஷினவ் இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு போயிட்டு சொல்கிறேன் என்னென்னு. ஸோ நம்ம தலைவர் ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அங்கே. பட் இப்போ எல்லாமே இதெல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருக்காரு, 2019 நினைக்கிறேன் அவர் பிளாக் பண்ணது. நிறைய மாறுதல் அடைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு தெரியுங்களா? இங்கே நிறைய வயசானவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த வீல் சேரில் இது பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த இது வச்சுருக்காங்க. பட் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் இதே பாயிண்டில். நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட முடியாது, அவரோட வீடியோ. அதுலேருந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிக்சர் மட்டும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே இடத்துல இந்த மால்டோவா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது. இதே இடம் தாங்க, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு.
பட் ஆனால் அப்போ இருந்ததுக்கும் இப்போ நிறைய மாற்றம் அடைஞ்சிருக்குங்க. ஓரளவுக்கு எல்லாம் புதுசெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மோசமாக இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே உடஞ்சி ரொம்ப படு மோசமாக இருந்தது நிலமை. பட் இப்போ எல்லாம் புதுசாக அந்த கல்லெல்லாம் வச்சு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல தான் இப்படி பார்த்துட்டு நடந்துருப்பாரு. இந்த மேலே ஷெட்டு இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் போட்டதாக இருக்கு. அவரோட வீடியோக்கு அப்புறம் கூட போட்டுருந்துருக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன் மால்டோவா வந்து இந்த அளவுக்கு போராச்சு அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஆராய்ச்சி எப்படியே பல்வேறு விதமான இதில் வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்படி அழகா இப்படி வந்துட்டு இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. யாருக்கு தெரியும், அவர் வீடியோ பார்த்துட்டு கூட கவர்மெண்ட் இதாகி மாற்றம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அத்தனை பேர் பார்த்துருந்தாங்க, 1 கோடி பேர் பார்த்துருந்தாங்க அந்த வீடியோ. அப்படி போகலாமா? நெக்ஸ்ட்டு இப்படியே தான் நடந்துருப்பாரு. இந்த மால்டோவோட ஒரு குட்டி ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோமா? ரொம்பலாம் உங்களை போர் அடிக்க விரும்பலை, ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். மால்டோவா பல்லாயிரக்கணக்காக வந்து இங்கே மக்கள் வசித்து வராங்க. இந்த யூரோப்பே தெரியும் உங்களுக்கு. அந்த டைம்ல எல்லாம் நாடுகள் பிரிக்கப்படாமல் பல்வேறு விதமான இனக்குழுக்கள், அவங்களுக்குள்ள சண்டைகள், நாடு பிடிக்கிறது இப்படியே போயிட்டு இருந்தது. பக்கத்து நாடோட ரொமானியர்கள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே இனம்தான். அவங்க தான் வசித்து வந்துட்டு இருக்காங்க பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக. ரொமானியர்கள் ரோம்னு அப்படி வந்துடக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ரோமானியர்கள்னு சொல்லுவோம். ரொமேனியன் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கலாமே தமிழில். ரோம் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 15ஆம் நூற்றாண்டில் ஒட்டமன் இருக்காங்க இல்லைங்க. இந்த ஒட்டமன் இந்த துருக்கி மற்றும் இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பெல்லாம் பிடிச்சாங்களே, பால்கன் கண்ட்ரிஸ்லாம். ஸோ அவங்க வந்து ஆண்டிருக்காங்க. 1812 வரைக்கும் இங்கே வந்து ஒட்டமன் தான் ஆண்டிருக்காங்க. பெசரேபியா அப்படிங்கிற அதான் நாடு பேராக இருந்தது, இந்த ரீஜியன் பேர். அதுக்கப்புறம் 1812 ரஷ்யன் படைகள் உள்ளே வந்து அந்த பக்கம் ரஷ்யன் பேரரசாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், நம்ம அதை பற்றி பேசியிருப்போம். சோவியத் யூனியன் கிடையாது, ரஷ்யன் பேரரசு. 1812 இந்த உள்ளே வந்து பெசரேபியாவை ஒட்டமன் எம்பையரை வீழ்த்தி கைப்பற்றுறாங்க ரஷ்யன் எம்பையர். அதுக்கப்புறம் 1812 இருந்து 1918 வரைக்கும், அதாவது முதலாம் உலகப் போர் முடிவு வரைக்கும் இது வந்து ரஷ்யன் எம்பையர் கீழே தாங்க இருந்தது இந்த நாடு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ரொமேனியன் நாடு இருக்குல்ல, அவங்களுக்கு கீழே வருது. ஒரு 20 வருஷம் தான். மறுபடியும் 1939 2ஆம் உலகப் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் சோவியத் யூனியன் ரஷ்யா உள்ளே வராங்க. உங்களுக்கு அதுக்கு இடையில சோவியத் யூனியன் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பேசியிருப்போம். சோவியத் யூனியன் ரஷ்யா உள்ளே வந்து ரொமேனியாட்டிருந்து மிரட்டி இந்த பெசரேபியாவை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பேர் மாற்றுறாங்க, மால்டோவியன் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் அப்படிங்கிற பேரில். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்ட் ஆஃப் சோவியத் யூனியனாக மாறுது இந்த மால்டோவா. 1940 1991 வரைக்கும் கிட்டத்தட்ட 51 வருடங்கள் இது வந்து சோவியத் யூனியன், பார்ட் ஆஃப் சோவியத் யூனியனாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் 1991 கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி பலவீனம் அடையுது. சோவியத் யூனியன் சிதறுண்டு போகுது 15 நாடுகளாக. அப்படி சிதறுண்ட 15 நாடுகளை ஒன்று தான் ரிபப்ளிக் ஆஃப் மால்டோவா நம்ம இப்போ இருக்கிறது. 27 ஆகஸ்ட் 1991 இந்த நாடு சுதந்திரம் அடையுது, தனி நாடாக உருவெடுக்குது. உங்களுக்கு சோவியத் யூனியன் டைமில் உங்களுக்கு வந்து ஸ்டேட் கண்ட்ரோல்டு எக்கானமி, கம்ப்ளீட்டாக வந்து மோனோபாலி. இங்கே இருக்கிற இந்த சோவியத் யூனியன் நாடுகள் அனைத்துக்கும் டிசிஷன் வந்து மாஸ்கோவில் தான் எடுப்பாங்க. எந்த இதாவது நிலங்கள் எல்லாமே வந்து அரசுடைமையாக்கப்படுது, யாருக்கும் ப்ரைவேட் நிலங்கள் கிடையாது. எல்லாமே நீங்கள் விளைவிக்கலாம், விளைவிச்சு கவர்மெண்ட்டை கொடுத்துடணும், கவர்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. ஸ்டேட் கண்ட்ரோல்டு எக்கானமியாக இருந்தது. சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எக்கானமியாக மாறுது, அதாவது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. கம்யூனிசம் அப்போ சோவியத் யூனியனாக இருந்தப்போ இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்திருக்குங்க. பயங்கர வளமாக இருந்திருக்கு, பயங்கரமான ஹோட்டல்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. இந்த சோவியத் யூனியன் இந்த 15 நாடுகள் மக்கள் அந்த 15 நாடுகளுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணி பயங்கர என்னது சந்தோஷமாக இருந்தாங்க. சோவியத் யூனியன் டைமில் நிறைய வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்தது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள்லாம் உண்டாக்குனாங்க. மக்கள்லாம் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கிடச்சிது, கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக கொடுத்தது குறைந்த விலைகளில். இப்படி போயிட்டு இருந்தது. 1991 இது ஃப்ரீ எக்கானமி, குளோபலைசேஷன் எக்கானமியாக மாறுது. ஆனால் அப்படி மாறுறதுல பலனடைந்த பல நாடுகள் இருக்குது. அந்த டைமில் தானே குளோபலைசேஷன் நடக்குது 1990s ஆரம்பத்தில். ஆனால் அதனால மிகவும் பாதிக்கப்பட்டு
பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி மிகப்பெரிய லெவலில் தேய்மானம் அடைஞ்சு யூரோப்போட மிக ஏழ்மையான மாறுறது தான் இந்த மால்டோவாங்க. பாருங்க, இதுதான் வந்து நேஷ்னல் ஹோட்டலுங்க. சோவியத் யூனியன் காலத்தில் 1980s கட்டினது ஹோட்டல் நேஷ்னல். இதே இடத்துல இப்படி தான் அப்படியே நடந்து வந்திருப்பாரு. ஒரு சிட்டி சென்டரில் எவ்வளோ பெரிய ஹோட்டல், இவ்வளோ பெரிய ஹோட்டல் அப்படின்னா எத்தனை பேர் வந்து வந்திருப்பாங்க அந்த டைமில், சோவியத் யூனியன் டைமில். பார்த்துக்குங்க, இந்த ஊர்லேயே இதுதான் பெரிய ஹோட்டல். அது சிஷனவ் கூட அந்தளவுக்கு இல்லை, ஹோட்டல் சிஷனவ் அதை விட இது பெருசு. இப்போ வந்து இது ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங்காக மாறிடுச்சு, யாரும் இது பண்ணுறதில்ல. அந்த சோவியத் யூனியன் இதானதுக்கப்புறம், தனி கண்ட்ரி நாடாக ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே கவர்மெண்ட் போட்டாங்க. இந்த நாடு நாசமாக போனதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, சோவியத் யூனியன் கண்ட்ரோலில் இருந்தாங்க, எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. திடீர்னு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கணுங்கிறது, இங்கேருந்த அரசாங்கம் எப்படி ஏற்படுத்துறது, எப்படி ஒரு நாட்டை நிர்வகிக்கிறது, இது எதுவுமே வந்து இங்கே இருக்கவங்களுக்கு தெரியாமல் பல கந்தரகோலங்கள் பண்ணி அதுக்கப்புறம் 1994 தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கவர்மெண்ட் பிரசிடென்ட் ரூலில் ஃபார்ம் ஆகுது. பிரசிடென்ட் இல்லை, பிரசிடென்ட் வந்து அங்கிருந்த பார்லிமெண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க, ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவலில் ஊழல், லஞ்சம், கொள்ளை, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வளமாக இருந்த நாடு சோவியத் யூனியன் டைமில் படிப்படியாக குறைஞ்சி மிகவும் ஏழ்மையான நிலைமைக்கு மாறிச்சுங்க. பாருங்க, என்னன்னு தெரியுதா? இந்த பிரம்மாண்ட ஹோட்டல் நேஷனலுக்கு முன்னாடி இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபவுண்டைனாக இருந்திருக்கும். தண்ணியெல்லாம் அழகாக வந்து அடிக்கும்ல, பீச்சி அடிக்கும்ல, ஒரு அலங்கார ஃபவுண்டைனாக இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. கண்டதெல்லாம் பிடிச்சிருக்காங்க, பீர் கேனு, எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்கு. அப்புறம் சோவியத் யூனியனுக்கே உருத்தான இந்த பல்வேறு இந்த பெயிண்டிங்ஸ், ஆர்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, முரல்ஸ், இந்த கலர் கலராக வந்து எழுதி வச்சுருப்பாங்க. இந்த இதுன்னு தெருக்கு இது செவர்கள் எல்லாம் அங்கே பாருங்கள் எழுதி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் ஹோட்டல் நேஷ்னல். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த பில்டிங், இந்த ஹோட்டல் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம் இருக்குது. இந்த மாதிரி இன்னொன்று கூட பார்த்தேன், ஒரு சர்க்கஸ். ரஷ்யன் டைமில் உங்களுக்கு தெரியும்ல, ரஷ்யனாலே சர்க்கஸ் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்லாம் கூட பார்த்துருப்போமே சின்ன வயசில், நேஷ்னல் சர்க்கஸ், பாம்பே சர்க்கஸ் அப்படிலாம், ரஷ்யன் சர்க்கஸ், அதெல்லாமே. ஒரு சர்க்கஸ், ஃபுட்பால் ஸ்டேடியம் எல்லாம் அந்த சோவியத் யூனியனில் கட்டினது எல்லாமே மக்களோட மகிழ்விக்கணும், ரெக்ரியேஷனுக்காக. எல்லாமே இப்போ வந்து சேதப்படுத்தி பாழாக போய் அபேண்டனாக இருக்குதுங்க. ஓகே, போகலாம். அடுத்தது அந்த ரூயின்ஸ் போகலாம். ஃபுட்பால் ஸ்டேடியமே ரூயின்ஸ் ஆனால் எப்படி இருக்கும்? அப்படியே விட்டாங்க, என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர் பொலிட்டீஷியன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையே, திருடனுங்க. 2001 to 2009 யாரோ ஒருத்தர் பேர் டக்குன்னு தெரில, இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சிருக்காரு, நாட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரு. ஒரு 2 டேர்ம் வந்து இதாக இருந்திருக்காரு இந்த நாட்டோட பிரசிடெண்ட்டாக. பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து கொள்ளையடிச்சு, இந்த பனாமா, இந்த கோஸ்டாரிக்கா நாட்டிலலாம் வந்து அந்த டைம்ல தெரியுங்களா, பனாமா பேப்பர்ஸ்ல லீக் ஆச்சு, இந்த பணத்தை எல்லாம் வந்து பதுக்கி வைக்கிற நாடுகளில் அந்த மாதிரி தான். அங்கே வந்து அங்கே இருக்க பேங்க்கு, அங்கே இருக்க பேங்க்கெல்லாம் அதுக்கு தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பேங்க்லாம் வந்து ஏகப்பட்ட பணத்தை வந்து போட்டிருக்காங்க, பதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் இந்த நாடு நாசமாக போன காரணமும் அந்த முக்கியமான ஒரு பிரசிடென்ட் தான். பாருங்க, இதெல்லாம் அந்த பக்கம் ஹோட்டலு, இதெல்லாம் பழங்காலத்து சோவியத் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும், தனியாக தெரியும் இந்த சோவியத் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸ்னாலே. இதோட கட்டுமான இது எல்லாம் அப்படியே லைட்டாக அப்படி இப்படி பட்டி டிங்கரிங் பார்த்து இருக்காங்க ஒரு சில பேர். ஒரு சில இதில் ஆளுக்கு கிடையாது. அதாவது மிகப்பெரிய லெவலில் பொருளாதார சீர்கேடு, ஃபினான்ஷியல் இது பண்ணியிருக்காங்க, கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நாடு வந்து முக்கியமாக வந்து அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் எக்கானமிங்க. மால்டோவானாலே ஒயின் ரொம்ப ஃபேமஸ். உலகத்திலே ரொம்ப அதிகமாக ஒயின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற நாடுகளில் மால்டோவாவும் ஒன்று. ஏகப்பட்ட திராட்சை தோட்டங்கள் இருக்குது. இந்த நாட்டோட மண் வந்து பிளாக் சாயிலுங்க, கருமணல். அது வந்து முக்கியமாக விவசாயத்துக்கு ரொம்ப நல்லது, நல்ல வளமான மண். அதில் அவ்வளோ இந்த கனிம சத்துக்கள் இருக்குது.
அதனால் வந்து உங்களுக்கு மெயினாக இங்கே நிறைய டொபாக்கோ விளைவிக்கிறாங்க, கிரேப்ஸ் விளைவிக்கிறாங்க. முக்கியமாக இந்த நாடு வேர்ல்டுலேயே வால்நட்ஸ் இருக்கு இல்லைங்க, இந்த முந்திரி பாதாம் மாதிரி வால்நட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் ஒரு முக்கியமான ஒரு இது. யூரோப்பில் நிறைய விளையும். ஆனால் மால்டோவா தான் உலகத்திலேயே அதிகமாக வால்நட்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணுற நாடு. ஸோ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் வால்நட்ஸ் வந்து மால்டோவா தான். அதுக்கு முக்கிய காரணம் அந்த பிளாக் சாயில். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஒயின் செல்லர். செல்லர்னா இல்லைங்க, நிலத்துக்கு அடியில் அந்த நிலவரைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாட்டில்ஸு சில விஷயங்கள் எல்லாம் தேக்கி வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த நிலவரை தான் செல்லர்னு சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய கிலோமீட்டர் கணக்கில் கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் நிலவரை கட்டி அதில் வந்து வைனை வந்து சேமித்து வச்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களை வைன்லாம் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. 1902 நினைக்கிறேன் ஓல்டஸ்ட் வைன். மிஷிலி மிஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமானது லார்ஜஸ்ட் வைன் செல்லர் வந்து அவங்க தான். நூற்றுக்கணக்கில் கிலோமீட்டரில் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து இப்போ இது போட்டு நிலவரையில் வந்து சேமித்து வச்சுருக்காங்க வைன்லாம். ஓ, அண்டர் கிரவுண்டில் ஃபுல்லாக தான் நிறைய கடைகள்லாம் வந்துருச்சு. இதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த நாடு ஓரளவுக்கு செழிப்பாக இருந்திருக்குங்க. இந்த அளவுக்கு மோசமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி வந்து இதை வந்து கட்டமைக்கிறது, ஒரு கவர்மெண்ட்டை கட்டமைக்கிறதும் சரி, பொருளாதாரத்தை கட்டமைக்கிறதும் சரி, இதில் எப்படிங்கிறது ப்ராப்பராக தெரியாமல், இல்லை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா சொந்த சுயலாபங்களுக்காக மக்களை காவு கொடுத்தது தான் இந்த நாட்டோட அரசுன்னு வைங்களேன். இதனால் என்ன ஆகுதுன்னா, நிறைய இங்கே இருக்க இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு இங்கே வேலையில்லா திண்டாட்டம், சுத்தமாக வேலை அதிகமாக கிடையாதுங்க ஒன்று. ரெண்டாவது, சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி. யூரோப்லேயே ஒன் ஆஃப் த லீஸ்ட் சேலரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு $200 $250, அதாவது 15,000 20,000 தான் சம்பளம். நம்ம ஊர்லேயே இப்போ பொறுத்த வரைக்கும் 20,000லாம் வச்சுட்டு வாழ முடியாது. ஆனால் இங்கே நம்ம ஊரோட காஸ்ட்லி, ஆனால் வந்து சம்பளம் அவ்வளோ கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்க. பெரிய சிட்டிஸ்லாம் இந்த நாட்டில் கிடையாது. மெயின் சிட்டினா இதுதான். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டவுன்ஸு, நிறைய கிராமங்கள் இருக்குது. விவசாயம் பண்ணுற மக்கள் முக்கியமாக வைனரிஸ், அதாவது கிரேப்ஸ், திராட்சை தோட்டங்கள் இப்போ போனால் பார்க்க முடியாது. ஏன்னா மே மாதம் வந்து பயிரிடுவாங்க, ஏப்ரல் மே மாதம். நல்லா ஜூன் ஜூலையில் மழை பெஞ்சு நல்லா வளரும். செப்டம்பர் அக்டோபரில் அறுவடை. இதெல்லாம் பாருங்களேன், ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த நாட்டோட யூரோ கிரெடிட் பேங்க் கார்டு இருக்குது. நிறைய பேங்க் இருக்குது, பேங்க் ஆஃப் மால்டோவா அது இதுன்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு மால் இருக்குது, அதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினதாட்டு இருக்குது, நல்லா இருக்குது. இப்போது முதல்ல இருந்த அளவுக்கு மோசம் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கு. என்னதான் இப்பயும் புவரஸ்ட் கண்ட்ரி தான் யூரோப் பொறுத்த வரைக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு நம்ப மாட்டேங்க சொன்னால், யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அதில் வந்து இவங்களை சேர்த்துக்கல. இத்தனை வருஷமாக இவங்களும் போராடிட்டே இருக்காங்க, யூரோப்பியன் யூனியனோட சேரணும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கவே இல்லை. இப்போ 2022 தான் அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே 2030 சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோட முக்கிய நோக்கமாக இருக்குது. சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூரோப்பியன் யூனியனில் சேர்ந்துட்டா நிறையா என்ன சொல்கிறது, நிறைய நன்மைகள் இருக்குன்னு வைங்களேன். நிறைய இந்த ட்ரேட் சம்மந்தமான விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே வந்து வீசா இங்கேருந்து இதுக்கு ஷெங்கன் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு, இது மாதிரி பல்வேறு விதமான நன்மைகள் வந்து இந்த மக்களுக்கு கிடைக்கும். வயசானவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் இங்கே படிக்க முடிக்கிற இளைஞர்கள் இங்கே இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் மேலே பக்கத்து நாடுகளுக்கு, ரொமேனியா, பல்கேரியா, அப்புறம் சில பேர் ரஷ்யா, உக்ரைனு இங்கெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க. முக்கியமாக இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் டியூவல் சிட்டிசனாக இருக்காங்க. பாஸ்போர்ட் 2 பாஸ்போர்ட் 3 பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. இந்த மால்டோவன் பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, அப்புறம் ரொமேனியா பாஸ்போர்ட் வச்சுருப்பாங்க, சில பேர் ரஷ்யன் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்து 2 பாஸ்போர்ட் 3 பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களாம் இருக்கான்னு வைங்களேன். இதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சு பணம் அனுப்புவாங்க இங்கே இருக்க குடும்பத்துக்கு. அந்த ரெமிட்டன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து வர்ற பணம், அதை வச்சு தான் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னுமே. ஓகே, அப்படியே போயிட்டுருக்கோம். அங்கே இருக்குங்க அந்த அபாண்டன் ஸ்டேடியம். இந்த நாட்டில் இவங்க வந்து என்ன தான் வந்து மால்டோவியன்னு சொன்னால் கூட, இந்த மக்கள் எல்லாமே வந்து ரொமேனியன், எல்லாம் ஒரே இனக்குழு தாங்க. இது உடஞ்சது பிடிக்காம நாங்கள் இன்னும் சோவியத் யூனியன் தான் எங்களுக்கு வேணும்,
எங்களுக்கு ரஷ்யா தான் பிடிச்சிருக்கு, மால்டோவா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக இருந்துக்கிறோன்னு இன்னொரு நாடு இருக்குது. யூஎன்னால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செப்பரேட் மைக்ரோ நேஷனான டிரான்ஸ்னிஸ்ட்ரியா. அதை பற்றி நம்ம அங்கே போகும்போது பேசுவோம், அது தனி எபிசோடு இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் கொஞ்சம் அவுட்ரு போனீங்க, இந்த கிராமங்கள்லாம் போனீங்கன்னா இந்த நாட்டோட அதாவது பாவர்ட்டி, ஏழ்மையை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நிறைய பேர் வந்து $200 $250 வச்செல்லாம் வந்து மாதத்தை வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. மணி 3 போகுது. பாருங்களேன் எவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக டிம்மாக. அங்கே பெயிண்டிங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சே, நல்லா இருக்குது எல்லாமே. இதெல்லாம் இந்த பழைய பெயிண்டிங்ஸ் தான் நினைக்கிறேன், சோவியத் டைமில் வரைஞ்சது. யூரோப்னாலே வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப பேர் போனதுங்க, கலை மற்றும் கட்டடக்கலைக்கு, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்துக்குமே. நிறைய பேர் வந்து நிறைய அந்த மக்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை இல்லை போராட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி படமாக தான் வந்து வரைவாங்க செவுத்தில். புரட்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே. அதான் இதுதான் அந்த ஸ்டேடியம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் உள்ளே போக முடியாதுங்க. பட் ஏறி பார்க்குறேன், நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது தெரியுதான்னு பாருங்கள். ஐயோ, தெரியுதா? அபேண்டன் பண்ண பில்டிங் கம்ப்ளீட்டாக போயிடுச்சுங்க. சவுத் யூனியன் டைமில் ஒரு முக்கியமான ஃபுட்பால் கிரவுண்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு நிலைமை அப்படின்னு. ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு. தெரியுதா? ஓகேவா? இது ஓப்பன் பண்ணியிருந்தால் உள்ளே போய் காட்டியிருப்பேன். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு கிரவுண்டா இல்லை ஸ்டேடியம் கட்டலாம். எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருச்சுங்க இந்த அதுக்கப்புறம் வந்த அடுத்தடுத்து வந்த அரசுகள் எல்லாமே. துருக்கி அது வேறு விதமாக இருந்தது, அது கொஞ்சம் டெவலப்பான நாடு. ஆனால் மால்டோவா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான மிகவும் ஏழ்மையான நாடுங்க. வருஷத்துக்கே உங்களுக்கு மொத்தமே வந்து 1,00,000 பேர் பக்கம் தான் வராங்க டூரிஸ்ட் அப்படின்னா பார்த்துக்குங்க. இதுக்கு வருஷம் 1,00,000 அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 3,000 பேர் அந்த கணக்கு தான் வருது. இதே பாரிஸ்க்கு, அதாவது டோட்டலாக ஃப்ரான்ஸு இட்டாலிலாம் அதிகமாக டூரிஸ்ட் வர நாடுகள், ஃப்ரான்ஸு இட்டாலி ஸ்பெயின்லாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 8 கோடி பேர் வராங்க. 80 மில்லியன். சில 1,00,000 எங்கே இருக்குது, 8 கோடி எங்கே இருக்குது. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து இதை யூரோப்போட அனோமலி அப்படிங்கிறாங்க. முரண். யூரோப்பு தான், ஆனால் யூரோப் இல்லை அப்படி. இந்த அரசியல்வாதிகள் வந்து ஊழல் அதெல்லாம் பயங்கரமாக நிர்வாக சீர்கேடு இதெல்லாம் பண்ணி பயங்கர கெட்ட பேர். அதனால் இவங்களுக்கு உதவி செய்ய யாரும் தயாராக இல்லை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம். ரஷ்யாவையும் பகைச்சிக்கிட்டாங்க. இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா சொன்னால ஒரு தனி கண்ட்ரி அவங்க சொல்லிக்கிறாங்க, இவங்க மால்டோவான்னு தான் சொல்கிறாங்க. அதை அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா வந்து ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ், இவங்க வந்து ரஷ்யன் கிடையாது, நாங்கள் யூரோப் சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. பட் யூரோப்பும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, ரஷ்யாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அதனால் வந்து யாருமே பண்ணாதங்காட்டி இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. சப்போர்ட்டும் இல்லை, இவங்களோட நிர்வாகமும் சரியில்லை. இதெல்லாம் சேர்ந்தது தான் இதோட விளைவு. நடந்து போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இதான் மார்ஷுக்டா, அந்த மினி வேன் சொல்லுவோம்ல, ரஷ்யாவில் கூட பார்த்துருப்போமே. எனக்கு தெரிஞ்சு கிராஸ் பண்ணி பஸ் ஏறணும், அந்த பக்கம் போயிருக்கலாமா? பஸ் ஏறினா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். அந்த மெயின் ஹிஸ்டாரிக்கல் ஏரியா அங்கே போய்ட்டுன்னு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துடலாம் நம்ம. சப்வேல முந்துட்டு அப்படியே வெளியில் வந்துட்டோம் இந்த பக்கம். ஆஹா, அழகான புறாக்கள். நிறைய மக்கள் எதாவது போட்டிருக்காங்களா? பிரெட்டெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய பேர். ஜாலியாக சாப்பிட்ருக்குதுங்க. இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வெளியே போயிடலாம் வாங்க, இல்லை பறந்துடும். ஸோ இந்த ஊரோட முக்கிய மால் யூனிக் மால். இதுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் ஒரு பழங்காலத்து சோவியத் பில்டிங். சம்மரில் வந்து பயங்கர வெயில் அடிக்கும், அதான் எல்லாம் வெளியில் ஏசி வச்சுருக்காங்க. இங்கே தான் பஸ் ஸ்டாப்பு. திரும்பவும் பஸ்ஸை கண்டக்ட் டென்ஷன் ஆகிடுவீங்க. நான் ஏறி இறங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம் விலாக. ஓகேவா? ஆனால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான், 5 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ பஸ்லேருந்து வந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்து இந்த நாட்டோட நேஷ்னல் பேலஸ். ஸோ இங்கே நிறைய இந்த மாதிரி மியூசிக் ஃபங்க்ஷன்ஸு, அதாவது நாடகம், அப்புறம் வந்து இந்த கான்சர்ட்லாம் சொல்லுவாங்க, இந்த மியூசிக் கான்சர்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க மாட்டிருக்குங்க. நடக்கும்போது
சினிமா தியேட்டர் மாதிரியே இருக்குது பாருங்களேன். அப்படியே இது எப்படி இருக்குன்னா பார்த்தா சென்னையில் உதயம் தியேட்டர் இருக்குல்ல, அசோக் நகர், அதே மாதிரி இருக்குது பில்டிங். ஸோ இதுதான் மெயின் ஹிஸ்டாரிக்கல் சென்டருங்க. இங்கே தான் எல்லாமே இருக்குது. போய் ஒன்றா பார்த்துடலாம். பயங்கரமாக ஏய் சூப்பராக இருக்குது. குழந்தைகளை வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. தூரி. ஸோ இதுதான் அந்த கேத்தட்ரல் பார்க். ஃபஸ்ட் இந்த பாரிஸில் பார்த்துருப்பீங்களே ஆர்க் டி ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இது மானுமெண்ட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த ஈஃபில் டவரு, அந்த இது நிறைய சர்ச்சஸ் கேத்தட்ரல்லாம் இருக்கும். அது பக்கத்தில் இந்த ஆர்க் டி ட்ரையம்ப்னு இருக்கும். பாரிஸ் போனவங்க எல்லாருமே அதுக்கு போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இது இந்த மோல்டோவா நாட்டோட ஆர்க் டி ட்ரையம்ப்ங்க. ஆர்க் டி ட்ரையம்ப்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்த வெற்றி பெற்றதுக்காக கட்டுற ஒரு மானுமெண்ட் தான். அந்த ட்ரையம்ப்னா என்ன? ஜெயிக்கிறது. எதுக்கு இந்த மானுமெண்ட் கட்டினாங்க? 1840 கட்டியிருக்காங்க இது. அதாவது 1812 ரஷ்யன்ஸ் இங்கே வந்து, ரஷ்யன் பேரரசு இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருந்த துர்க்கிஷ் ஒட்டமனை வீழ்த்தி ஜெயிச்சு இந்த மால்டோவா நகரத்தை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள் வந்து இங்கே ஆட்சி செய்கிறாங்க. ரஷ்யன் எம்பையராக ஒன்றா இருந்தது இந்த மால்டோவா. அந்த ரஷ்யன் படை வீரர்கள் ஒட்டமனை எதிர்த்து ஜெயிச்சதுக்கு வெற்றிக்காக, அந்த வெற்றியோட நினைவு சின்னம் தான் இந்த ஆர்க் டி ட்ரையம்ப் 1840s கட்டியிருக்காங்க. பாருங்க, அது மேலே ஒரு பெல் இருக்குது. நல்லா இருக்குல்ல? நல்ல அழகான தூண்கள். மேலே போக முடியாது. மேலே போகிறதுக்கு வழி இருக்கு, பட் ஆனால் முடியாது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 1840 போட்டிருந்தது நெட்டில், இங்கே 1846 போட்டிருக்காங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த 19th centuryல ரஷ்யன் படைகளோட வெற்றிக்காக கட்டப்பட்டது தான் இந்த ஆர்க் டி ட்ரையம்ப்ங்க. ஓகே, ஸோ இந்த பார்க் பேர் கேத்தட்ரல் பார்க்குங்க. அங்கே ஒரு முக்கியமான ஒரு சர்ச் இருக்குது, மெட்ரோபாலிட்டன் கேத்தட்ரல். இதுவுமே வந்து 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சர்ச் தான். ஒரு பழங்காலத்து ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்னு வச்சுக்கலாமே. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ், ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இந்த என்டையர் மால்டோவா நாட்டுக்கே இந்த சர்ச் தான் வந்து உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி வைங்களேன், தலைமையிடம். இப்போ பார்த்துடலாமா? இது என்னென்னா, இது உலகப்போர் 2 நடந்ததுல்ல. ஸோ அந்த டைமில் இதை வந்து பாம்பு போட்டு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ 1997 திரும்பவும் கட்டியிருக்காங்க. அதே அந்த சோவியத் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் ஆர்கிடெக்சர்லேயே கட்டியிருக்காங்க. ஓப்பனாக இருக்குன்னு தெரியல எனக்கு. என்னங்க க்ளோஸ் ஆகிருக்கு? சாரி, சர்ச் அங்கே இருக்கு. அவசரப்பட்டுட்டேன். பாருங்க, இதெல்லாமே சர்ச் ஏரியா தான். இது என்ன பில்டிங்னு தெரில. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இது சர்ச் தான். ஸோ இதுதான் இந்த லோக்கல் மக்களும் ரஷ்யன்ஸும் சேர்ந்து ஜெர்மன் வீழ்த்தினாங்க. அதில் நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ அந்த டைமில் ஜெர்மனி போட்ட பாம்பில் தான் வந்து இது நாசமாக்கப்பட்டதுங்க. ஸோ முக்கியமாக ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸோட கிறிஸ்டியானிட்டி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த அவங்களோட கட்டடக்கலை ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹலோ, ஸோ அதை பார்த்துருவோமா? ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ட இந்த சர்ச்சு அப்படியே ஜாலியாக பார்த்துருவாங்க. சென்டரில் ஒரு பெரிய டோம். என்னமா பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கீழே அந்த காலமே சூப்பராக இருக்குது. அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. வால்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரஷ்யாவில் பார்த்தோம்னா நிறைய சில சர்ச்சஸ்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் நல்லாயிருக்கு. அவங்க காலத்தில் கட்டது தானே.
அப்புறம் எங்கேயுமே இங்கே சிலைகளை நீங்கள் பார்க்க முடியாது. வேறு ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ், இந்த பெயிண்ட் தான் அடிச்சிருக்காங்க, ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இறைவா எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த நாடு சுபிட்சை பெறணும், குடியுறவில் வந்து இந்த நாடு வந்து வளர்ச்சி அடையணும். லைட் பத்தலை, ஓகே. இது அப்படியே நம்ம ரஷ்யாவில் பார்த்த சர்ச் மாதிரி தாங்க இருக்குது. மாஸ்கோ, இர்குட்ஸ்கில் கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஒரு சர்ச், அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய கல்யாணம் இதெல்லாம் நடக்குங்க, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அப்படி கிளம்புவோமா இங்கேருந்து? பாருங்க இப்படி இருக்குது 4 மணிக்கே. அடுத்தது இங்கேருந்து ஒரு லேக் போகணும். ஃபைனலாக ஒரு மார்க்கெட்டில் முடிக்கிறோம் சாப்பிட்டு. ஸோ இந்த ஊரை பற்றின சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே இந்த ஒரே விளாகில் முடிச்சிடலான்னு. ஏன்னா நாளையிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம கிராமங்களுக்கு போகிறோம். இந்த நாட்டோட்டத்துக்கு கிராமங்கள், முக்கியமாக அந்த குட்டி மைக்ரோனேஷியன், எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற டிரான்ஸ்னிஸ்ட்ரியா, ஒரு குட்டி ரஷ்யானே வச்சுக்கலாமே. இது தவிர ககூசியா அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் ரீஜனும் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து நான் ப்ராப்பராக அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க. தனி நாடு கிடையாது, ஒரு சுயாட்சி பண்ணுற ஒரு ரீஜன் வைங்களேன், அதான் அட்டானமஸ்ன்னு சொல்லுவோம். 1991 அப்புறம் அதை பற்றி மறுபடியும் பேசுவோம், ஓகேவா? ககூசியா அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் இருக்குது, அந்த இன மக்களும் இருக்காங்க. அதை பற்றி நம்ம அங்கே போகும்போது பார்ப்போம். இந்த காக்காயா என்ன சத்தம் போடுது? காக்கா தான். ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட் படமாக்குற மாதிரி இருக்குல்ல, மேலே காட்சியே பயங்கரமாக இருக்கு, இருள் சூழ்ந்து. ஸோ அந்த பக்கம் இருக்கிறது தான் அந்த ஸ்டீஃபன்ஸ் பார்க். நான் சொன்னேன்ல, அவர் வந்து 15ஆம் நூற்றாண்டுலேயே ஒட்டமனுக்கு எதிராக வந்து அவங்க வந்து இங்கே கைப்பற்றும் போது அவங்கள எதிர்த்து ஜெயிச்சார் ஒரு தடவை. அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க. ஸோ அவரோட நினைவாக வந்து ஸ்டீஃபன் 3 அவருக்கு நினைவாக அங்கே வச்சுருக்காங்க ஒரு சிலை. ஸோ அங்கே போய் பஸ் ஏறி போகணும், அந்த லேக்கு போவோம். ஸோ இதாங்க அந்த ஸ்டீஃபன் பார்க். இது வந்து அந்த கிரேட் ஸ்டீஃபன் மானுமெண்ட்டு. இவர் தான் அந்த ஸ்டீஃபன் 3 ராஜா. ஸோ அவர் நினைவாக இங்கே வந்து அவருக்கு சிலை வச்சுருக்காங்க. இந்த பார்க் யூரோப் பொறுத்த வரைக்கும் எங்கே திரும்பினாலும் பார்க் தாங்க. நம்ம அங்கே பார்த்தது கேத்தட்ரல் பார்க்கு, இது வந்து ஸ்டீஃபன் அவர்களோட பேர்லேயே வச்சுட்டாங்க, ஸ்டீஃபன் பார்க்கு. நம்பர் 10. ஆஹா, அந்த பஸ் தான். இப்போ ஏறிடணும் வாங்க. வேலி மேரிலர் லேக் அப்படி என்ன ஸ்பெஷல்? அதுக்கு தான், அதான் விஷயம். அது போய் பார்த்துருவோம். ஐயோ, ஏற்றுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டேன். இப்போ யூனிவர்சிட்டி இருக்கு, யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டோவா. அது ஒரு என்ட்ரி வைங்களேன். ஸோ இதான் அந்த யூனிவர்சிட்டி. அது ஒரு பழங்கால சோவியத் பில்டிங் மாதிரி இல்லை. நம்ம லேக்குக்கு போவோம். வேலி மேரிலர் லேக். ஸோ இந்த நாட்டோட மிக முக்கிய ஏரி, இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்ரியேஷன் பாயிண்ட். நல்லா இருக்குல்ல, ஏரிக்கு போகிறதுக்கு அழகாக இருக்காங்க. சோவியத் நாடுகளே இந்த விண்டரில் போனால் இந்த மாதிரி ஒரு பேய் இது இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி பாருங்களேன் எப்படி இருக்கு இந்த இடம். இது ஒரு மானுமெண்ட் வச்சுருக்காங்க, புரியல, ரொமேனியனில் இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேங்க. இங்கே வந்து உங்களுக்கு சொன்னல, ரொமேனியன் இனத்தவர் இருக்காங்க, ரஷ்யன்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் இவங்க இருக்காங்க, உக்ரைனியன் கொஞ்சம், இவங்களாம் பல்கேரியன் இவங்களாம் இருக்காங்கன்னு. இன்னொருத்தங்க இருக்காங்க நிறையா, அவங்க யூரோப் ஃபுல்லாக இருக்காங்க. முக்கியமாக நம்ம அந்த மசடோனியா இதில் எல்லாம் அல்பேனியாவில் கூட போய் பார்த்தோம். ரோமா மக்கள், ரோமா ஜிப்சிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அப்போ வாய் கொளருது. வட இந்தியாவிலேருந்து
அவங்க வந்து ஜென்ரலாகவே நாடோடிகளுங்க. அப்படியே நடந்தே பயணம் பண்ணி சென்ட்ரல் ஏஷியா வழியே மூலிமா அப்படியே வந்து இதுக்கு வந்திருக்காங்க. யூரோப் ஃபுல்லாக பரவியிருக்காங்க இப்போது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 மில்லியன் மக்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ரோமா இனத்தவர். அவங்க ஃபுல்லாக நாடோடிகள். அவங்களுக்குன்னு பாஸ்போர்ட் கிடையாது, அவங்களுக்குன்னு நாடு கிடையாது, எந்த விதமான சலுகைகள் எதுவுமே கிடையாதுன்னு வைங்களேன். ரொம்ப புவரான ஏழ்மையான நிலைமையில் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காங்க. நார்த் மெசடோனியாவுக்கெல்லாம் அந்த கேபிட்டல் ஸ்கோப்பியை போகும்போது இந்த பையன் வந்து பணம் கேட்டது, நான் கொடுத்தும் அதுக்கப்புறம் பத்தலைன்னு சொன்னது. எனக்கு அதான் நம்ம ஒரு மாதிரி இந்தியர்கள் மாதிரியே இருக்காங்களே, யாருன்னு எனக்கு புரியல. எனக்கு ரோமா ஜிப்சிஸ்னு இப்போ அடித்து பார்க்கும் போது தான் தெரியுது எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து நாடோடிகளாக உலகம் ஃபுல்லாக பரவி இருக்காங்க, முக்கியமாக யூரோப்பில். உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? அதோட வரலாறு ரோமா ஜிப்சிஸ் பற்றி தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி ஏரிக்கடியில் அங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். இதை காட்டணும்னு நினச்சேன் உங்களுக்கு. அந்த வாத்துகள் வந்து தண்ணியில் இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே அதுகளுக்கு வாமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் லேக்குள்ள. டக் ஹவுஸ் இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ ஒரு ஏரிக்கு இடையில ஃபுல்லாக முளைச்சி கிடக்குது. ஸோ இந்த அருமையான வேலி மெர்லி ஏரியில் ஒரு குட்டி வாத்து வீடு நல்லா இருக்கா? நகுந்துட்டே இருக்குங்க வீடு. ஸோ வாத்துக்கு வேணுங்கும் போது டக்குன்னு நீந்தி வந்து உள்ளே போயிட மாட்டேங்குது. ஏரியில் வாத்து வீடு நல்லா இருக்குல்ல டைட்டில். வின்டரில் வந்தால் இதுதான் பிரச்சனை, சீக்கிரம் இருட்டிடும். இதே சம்மரில் வந்தீங்கன்னு வைங்களேன் 8-9 மணி வரைக்கும் வெளிச்சமாக இருக்குங்க. ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ரொம்ப நேரம். நவம்பருக்கு மேலே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாருங்க எத்தனை வாத்து இருக்குது பாருங்கள் அழகா. ஒரு ஏதோ சாப்பாடு மாதிரி போடுறாரு, பிரெட்டு மாதிரி நான் சாப்பிட்டு வாங்குறீங்களேன். இங்கே இறக்கமாக மீன்களுக்கு பிரெட்டு போடுவாங்க, இங்கே வாத்துக்கு போடுறாரு. இந்த வாத்து நல்லா இருக்கு. மூக்கு மஞ்சள் கலரில், இது பச்சை கலரில், கழுத்து ஸோ ஓரளவுக்கு பெரிய லேக். அப்படியே இந்த லேக்கை சுற்றியும் பாருங்களேன், ஜாலியாக வந்து ஜாகிங் பண்ணுறதுக்கு, அங்கங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிக்னிக் ஸ்பாட்டுங்க இங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு, முக்கியமாக சம்மரில். ஸோ இதில் போகக்கூடாது, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு போட்டாங்க. இங்கே மட்டும் இல்லை, அங்கே ஒரு வாத்தும் இருக்குது. சம்மரில் வந்தால் இதோட அழகே வேறு, பச்சை பசேல்னு இருந்திருக்கும். உங்களுக்கு மாதிரி டல்லாக இருக்குல்ல, அதுதான் விண்டரோட அழகு. இது ஒரு வித்தியாசமான அழகு தான் வைங்களேன். அவ்வளோதான், இருட்டிரு. இனிமேல் ஸ்ட்ரைட்டாக அங்கே சென்ட்ரல் மார்க்கெட் போகிறேங்க, மால்டோவா. ஐயோ மார்க்கெட்டோட பயந்துடாதீங்க, எப்பவுமே மார்க்கெட்டான இந்த மார்க்கெட் வித்தியாசமாக இருக்கும். அங்கே சாப்பிட தான் போகிறோம் மெயினாக. ஓகேவா? அப்படியே பாருங்கள் இருட்டிடுச்சே. ஓகே, நல்லா இருந்தது இந்த லேக். இந்த மலை மேலே அங்கேயும் சில வீடுகள்லாம் இருக்குது. ஓகே, நன்றி. அப்படியே போங்க, 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அந்த மார்க்கெட்டை. மணி இப்போ 4:45. அங்கே போய்ட்டு பஸ் ஏறி அப்படியே சென்ட்ரல் மார்க்கெட் போயிடலாம். ஒரு 5:15 போயிடுவோம். பாருங்க ஃபுல்லாக காக்காயாக சுற்றிட்டு இருக்குது. இந்த குட்டி டக் ஹவுஸ்க்கும் ஒரு நன்றி. இதை பார்த்தா ஏதோ லக்குன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் நம்ம சேனலுக்கு எப்படி லக் இருக்குது அப்படின்னு. இந்த ஹாலிவுட் ஹரர் பேய் படத்துலலாம் இப்படி தான் அப்படியே காக்காக்கள்லாம் அப்படியே பறந்துட்டுருக்கும் பார்க்கில். அப்படியே ஒரு மாதிரி கருகும்னு இருக்கும். இந்த மரங்கள்லாம் அப்படியே மொட்டையாக இருக்கும், ஆளுகளே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு எரி ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி தாங்க இருக்குது இந்த இடம். ஒரு இந்த லைட்லாம் போட்டு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இல்லை மரங்களில் போய் செட்டில் ஆயிடுச்சுங்க நிறைய காக்கா. எஸ்பெஷலி வின்டரில் தான் உங்களுக்கு அந்த எரி ஃபீலிங் கிடைக்கும்.
நிறைய பேய் படங்கள் பார்த்துருக்கேன். அந்த விண்டரில் தான் எடுப்பாங்க. ஒரு மாதிரி டல்லாக கிரிம்மாக, வெளிச்சமே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு காட்டிட்டு போயிடலாம் தான். பஸ் அங்கே ஏறணும். ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம். ஏதோ ப்ரேயர் போயிட்டு இருக்கேன். இல்லை தான் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான், யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டோவா. இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேட்டு பார்த்துருக்கீங்களா உலகத்தில் எங்காவது? எப்படி இருக்குது பாருங்க. பாருங்க, நான் சொன்னேன்ல ரொமானியன் மொழியில் போட்டிருக்கு. யூனிவர்சிட்டியா டிஸ்டா டீன் மால்டோவா. சிம்பிளா யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டோவா. அட்மிட்டேரியா. ஸ்டூடெண்ட்ஸுங்க, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சாங். பஸ் வந்துருச்சு 12. நம்மளே பார்த்து பஸ்ஸை விட்டுருப்பேன். இப்போ எப்படி போய் எப்படிக்கு போகிறோன்னு தெரில. அவ்வளோதாங்க, வந்துட்டேன் ஸ்டாப்பு. டக்குன்னு அந்த பண்டை வந்து ஓடி வந்து பிடிச்சிட்டேன் கிராஸ் பண்ணி. அந்த மார்க்கெட்டுக்கு டைரக்ட் பஸ் இல்லை. இங்கே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கணுங்க. ராடிசன் கேசினோலாம் இருக்காட்டு இருக்குங்க. நுவோ கேசினோ. பல நாட்டு கொடிகள்லாம் இருக்கு. நல்லா பணக்கார டிராவலர்ஸ் வந்தாங்கன்னா தங்குவாங்க. இப்படி நடந்து போ. ஓகே, வந்தாச்சுங்க. இந்த பிளாட்டா சென்ட்ரலா, இந்த மால்டோவா நாட்டோட மிகப்பெரிய மார்க்கெட்டு. காய்கறிகள், பழங்கள், உணவு, சாப்பாடு எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. பெர்ரிஸ் தாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது என்ன பெர்ரின்னு தெரியல. இது ராஸ்பெர்ரி நினைக்கிறேன். ப்ளூபெர்ரிஸ் இருக்கும். இதுக்கு வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரில. ரெட் பெர்ரிஸு எல்லாமே நிறைய பெர்ரிஸ் சாப்பிட்றாங்க இங்கே. ஆப்பிள், அப்புறம் கிரேப்ஸு. கிரேப்ஸ் பார்க்கலையே நினச்சேன், பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு விதமான கிரேப்ஸு. இங்கே ரொம்ப ரொம்ப சீப்புங்க கிரேப்ஸு. 70 ரூபா தாங்க கிலோ கிரேப்ஸு. நம்ம ஊரில் 70 ரூபாய்க்கு அரை கிலோ கூட கிடைக்காது. ஓகே, எங்கே இருக்குன்னு தெரியல என்ட்ரி. சீக்கிரம் போகணும். மணி 5, 6 மணி எதுக்குப்பா இப்பயே மூடுறீங்க? முட்டைக்கடை நம்ம ஊரில் இருக்குமே, அந்த மாதிரி இந்த ஊர் முட்டைக்கடை, கறிக்கடை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இதாக இல்லை. ரேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்காக. நம்மளோட கொஞ்சம் ஜாஸ்தி கறியெல்லாம். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. காடை முட்டை. ஓ, அந்த பக்கம் என்ட்ரி நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு முட்டை கடையாக இருக்குது வரிசையா. இப்போ கிளம்பிட்டாங்க 5 மணிக்கு எடுத்து வச்சுட்டு. பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் பண்ணுற ஸ்டீல் கிடைக்குது. 5 மணி. நமஸ்தே நமஸ்தே. ஆஹா, அட்டகாசமான இதுங்க. பொம்மிக்கிறான்ட்டு சீசன் முடிஞ்சது. அக்டோபர்லாம் எல்லாம் எடுத்துருப்பாங்க. பட் நல்லா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள சாப்பாட்டு கடையெல்லாம் இருக்க மாட்டேன் தெரியுது. அதெல்லாம் மூடிட்டாங்க. கிளம்புற டிஸ்டன்ஸ் இருக்காங்க. சீஸ் இதெல்லாம் இருக்குங்க இங்கே. இப்போ பாருங்க. ஹலோ. யா ஃபைன். சீஸ் தான். ஆனால் இங்கே ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க சீஸு. பல்வேறு விதமான மசாலாக்கள் எல்லாம் இங்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காதுங்க. அதாவது கொத்தமல்லி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதெல்லாம் பாருங்க, ட்ரைடு கொத்தமல்லி தெரியுதா? 10 லிரா இல்லை லூ லிராங்கிற பாருங்க. லூ 45 ரூபா. ரேட்லாம் அவ்வளோக்கு 45 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது மசாலா. நம்ம ஊர்லேயே எல்லாம் 30-40. யூரோப் பொறுத்த வரைக்கும் காளான் இந்த குளிர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வரும். பட்டன் காளான் இலக்காளான் மாதிரி இருக்குது. வித்தியாசமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. 350 கிலோ. இதெல்லாம் கறி சாசேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. டிஃப்ரென்ஸ் இது பாருங்களேன். பார்த்தா ஒரு யூரோப் மாதிரியே இருக்குது. ஒரு சாதாரண இது மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மக்கள் எல்லாம் அவ்வளோ இயல்மை நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. விதவிதமான ஆலிவ்ஸ். யூரோப்னாலே ஆலிவ்ஸ் ஃபேமஸ், பெர்ரிஸ் ஃபேமஸ். ஆலிவ்ஸும் சாப்பிட்றாங்க வினிகரில் ஊற வச்சு.
அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாலடெல்லாம் இருக்குல்ல, ப்ரெட்டு அதுக்கடையில் இதெல்லாம் வச்சு உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. சன்ஃப்ளவர் வந்து இங்கே நிறையா விளையுதுங்க. ஸோ முக்கியமான ஒரு இது. ஸோ சூரியகாந்தி அந்த தான் யூஸ் பண்ணுறாங்க குக்கிங்க்கு. 150 ரூபா தான் லிட்ரு, சீப்பு. இது ஃபுல்லாக அப்படியே மார்க்கெட்டு தான் நல்லா இருக்குது. பட் நிறைய க்ளோஸ் ஆகிடுச்சே. ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது சாப்பிட்றலான்னு பார்த்தா எதுவும் கிடைக்காதான் இருக்குது. வெறும் பழக்கடையாக இருக்குது. பட் பழங்கள்லாம் அருமையாக இருக்குது. இந்த குளிருக்கு ஒன்றும் ஆகாது, கெட்டும் போகாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் இஞ்சியெல்லாம் எத்தச்சோடு இருக்குது பாருங்கள். இஞ்சி ராட்சச இஞ்சி இங்கே தான் பார்க்குறேன். இதெல்லாம் ஸ்வீட்ஸ் கடை. இந்த ஒரு ரொமேனியன் ஸ்வீட்ஸ் பிஸ்கெட் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. புஷி. How are you? I'm fine. I'm fine, Oda. How are you? Aktueta. Nice meeting you. Jimmy. India. Like Jimmy, da. இந்தியானா ஜிம்மின்னு சொல்லுவாங்கல்ல, ரஷ்யால சொல்லுவாங்களே, சோவியத்தில். அதே மாதிரி பாலிவுட் படங்கள் பார்த்துக்கோங்க. ஜிம்மி. ஆஜா. ராஜ் கபூர். Что Raj Kapoor есть? Raj Kapoor. Пасанты есть? Пасанты. Jimmy, Vijay, Shaka есть? Shaka, no, I don't know. Да, фильм есть, Shaka, Vijay. Oh, Shaka Vijay. Oh, famous films. Okay, Vijay. Amitabh Bachchan. Dharmendra, Amitabh Bachchan, famous, yes. Gabbar Singh. எல்லாம் பாலிவுட் படங்கள் பார்த்து வளர்ந்தவங்க, வயசானவங்க எல்லாம் அந்த சோவியத் டைமில் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ அந்தளவுக்கு பார்க்குறது இல்லைங்க. ஒன்ஸ் சோவியத் போனதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு. இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுமா எனக்கு தெரில. ஹிந்தி படம் புது படம்லாம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எல்லா கடையும் பூட்டிட்டாங்க. இங்கே பாருங்களேன், 6 மணின்னு சொன்னால் இங்கெல்லாம் 4 மணிக்கே பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, பசிக்குது, எங்கே சாப்பிட்றது தெரியலையே. வின்டரில் வந்தாலே இது ஒரு பிரச்சனை. எங்கன்னு தெரியலையே, எல்லா கடையும் மூணு மாதிரி இருக்க. இது கேட்குறேன். ஓ, here restaurant. Food, Mama Liga? Ну, Mama Liga, ну, зама есть, борщ есть. Okay, борщ. Beetroot soup, ரஷ்யால கொடுத்தமே அதான். க்ளோஸ் ஆயிடுச்சாட்டுங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Kebab есть. Kebab, yeah. Kebab, да. Okay. Слушай, есть и лавали, есть. That's it. Да. Soup. Да, лавали. Лавали. That's it. Okay. Food. Okay. Спасибо. ஓ, இதுதான் மெயின் என்ட்ரி ஆட்டிருக்கு சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு. பிளாட்டா சென்ட்ரலா அப்படின்னா சென்ட்ரல் மார்க்கெட்னு அர்த்தங்க ரொமானியன் லாங்குவேஜில். பக்கமும் சென்ட்ரல் கமர்ஷியல் மார்க்கெட்டு தான். ஃபுல்லாக எல்லாம் இது வச்சுருக்காங்க, ஷூவு, ஜெர்க்கின்னு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். சாப்பாடு எங்கேயாவது கண்டுபிடிக்கிறேன். சரி, ஓகே, தேடி கண்டுபிடிச்சி நான் போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் vlog. ஏதோ ஒரு மால்டோவியன் ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்ட். ஓகேவா, தேடி கண்டுபிடிச்சி நம்ம ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் மால்டோவியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் மிட் ரேஞ்ச் ரெஸ்டாரண்ட் தான். பட் இங்கே வந்து நமக்கு இந்த மால்டோவியன் ரொமேனியனோட லோக்கல் உணவுகள் கிடைக்கும். லா பிளசன்ட்டு. இது எப்படின்னா, நம்ம ஊர் சரவணபவன் இது மாதிரி வச்சுங்களேன், செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸு இந்த நாடு ஃபுல்லாக இருக்குது. மெயினாக இந்த சிசனூரில் மட்டும் ஒரு 7-8 இடத்துல இருக்குது. ஸோ இது நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்குது. அதான் கண்டுபிடிச்சேன். போய் சாப்பிட்ருவோமா வாங்க. இது ரிவ்யூ பார்த்தா நல்லா இருந்தது. கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், பட் பரவாயில்ல. நானும் மார்க்கெட்டில் லோக்கல் உணவு வாங்கி சாப்பிடலான்னு எதிர்பார்த்தேன், அது நடக்கலை. பரவாயில்ல, சாப்பிட்ருவோம். பாருங்க, நிறைய லோக்கல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ இந்த நாட்டோட உணவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தாங்க இருக்குது. ரொம்ப வெரைட்டிலாம் கிடையாது. ட்ரெடிஷ்னல் ரெஸ்டாரண்ட் மெனு இது உங்களுக்கு தெரியுதா? ரஷ்யாவில் சாப்பிட்டோமே நம்ம போர்ஷே, அந்த பீட்ரூட் சூப்பு, அதில் சிக்கனு, பீஃபு எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இது இவங்களோட லோக்கல் உணவு. இருக்கு, நான் பேர் பார்த்து சொல்கிறேன். பேரெல்லாம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது, ஏன்னா இது வரைக்கும் நமக்கு வந்து புலப்படாத பெயர்கள். சர்மலே அப்படின்னு சொல்லிட்டு, சர்மலே அது என்னென்னா ஒயின் லீஃப் இருக்குல்ல, இந்த திராட்சையோட லீஃப், அதை எடுத்து அந்த லீஃபுக்குள்ள இலைக்குள்ள சாப்பாடு, வெஜிடபிள், காய்கறி, கறி இதெல்லாம் வச்சு சுற்றியும் சமைப்பாங்களாட்டிருக்கு. இது வந்து சர்மலே. இன்னொன்று பிளசிங்டா, அது வந்து ஸ்டஃப்டு பைஸ். ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பப்ஸ் இருக்குல்ல, பப்ஸு தான் மைதா மாவில் பேக் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்து காய்கறி, கறி எல்லாம் வச்சு பேக் பண்ணுறாங்க. சிக்கன் பப்ஸு, பீஃப் பப்ஸ் தான் இங்கே வந்து பிளசன்ட்னு சொல்கிறாங்க. பட் மெயின் என்ன விஷயம்னா ஜீமா அப்படிங்கிறது, அது சூப்பு.
பட் இவங்களோட மெயின் இந்த நாட்டோட தேசிய உணவு எதுனா பாருங்க, மமாலிகா. இதுதான் இந்த நாட்டோட தேசிய உணவு. கார்ன் டிஷ். ஆப்பிரிக்காவில் பார்த்தோம்ல கார்ன் சாப்பாடு, அதாவது சோளக்களி. அதே மாதிரியே தான் சோளக்களி செய்கிறாங்க. சோளக்கறி கூட மேலே வந்து கார்ன் சீஸ் இருக்குல்ல, சீஸு, க்ரீமு, அப்புறம் வந்து கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிரிக்கன் ஜாம்பியா உணவு மாதிரி தான் மமாலிகா. ஸோ அதுதான் இந்த நாட்டோட தேசிய உணவு. சாப்பிட்ருவோமா? இதெல்லாம் காஃபி ஐட்டம்ஸு, இதெல்லாம் அந்த பை நம்ம பார்த்தோமே பப்ஸ் மாதிரியான ஐட்டம்ஸு. லோக்கல் உணவு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே தான் வருது. மமாலிகா. இதெல்லாம் கொஞ்சம் சேலட் மாதிரி இருக்குது. சூப்ஸ் இதெல்லாம் வந்து போர்க்கோட கிரில்லு. மமாலிகா வந்துருச்சு பாருங்க. இதுதான் மமாலிகா பாருங்க. இது கறி கொஞ்சம் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஒரு 700 ரூபா வருது. பட் சாப்பிட்ருவோமா? வந்துருச்சுங்க நம்மளோட ஃபுட் மமாலிகா. மால்டோவாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் மமாலிகா இதுதான். தேங்க்யூ. இது வந்து முட்டை பொரியல், இது வந்து சீஸு, இது என்னன்னே தெரியல. இது வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கு, என்ன சொல்றது, கேர்டு மாதிரி இருக்கு. க்ரீம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியும் இருக்கு. கன்ஃபார்மாக தெரியல, நான் சொல்றேன் எனக்கு சாப்பிட்டு. இது வந்து நம்ம ஆப்பிரிக்காவில் சாப்பிட்டோமே அதே தான். சோளக்களி உப்புமான்னு கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அப்படியே கேசரி மாதிரி இருக்கு பாருங்களேன், நம்ம ஊர் கேசரி. இது வந்து சிக்கன் போர்க் 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நான் போர்க் சொல்லியிருந்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது போர்க்குங்க. ஸோ இதுதான் இவங்களோட மால்டோவாவோட ட்ரெடிஷ்னல் உணவு மமாலிகா. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. சோளக்களி தான் இவர் ஆப்பிரிக்காவில் சாப்பிட்டது தான். அப்படியே கேசரி மாதிரியே இருக்கு, இனிப்பு மட்டும் இல்லை. வழக்கமான முட்டை தான், ஒரு பெரிய ஸ்பெஷல் கிடையாது. இது வந்து சீஸு. இவங்க எல்லா உணவு கூட சீஸ் சாப்பிட்றாங்க, குளிருக்கு சூடு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. இது சாப்பிட்ருவோம் என்னென்னு. தயிர் தான், பக்கா தயிர், சூப்பராக இருக்கு. இன்னொன்று இது மாதிரி இருந்தது, கொஞ்சம் வினிகர் மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டு. ஃபைனலாக இந்த கறி ஒரு டேஸ்ட் பார்த்துருவோமா? உப்பு கம்மியாக தான் இருக்குது. வழக்கம் போல் இவங்கெல்லாம் கம்மியாக தான் போடுவாங்க, நம்ம மாதிரிலாம் போட மாட்டாங்க. காரமும் கம்மியாக தான் இருக்குது. பாருங்க, பெப்பர் வச்சுருக்காங்க. மால்டோவாவில் ஒரு சில உணவுகளில், ஸ்பெஷல் உணவுகளில் இதுதான் முக்கிய உணவு. மால்டோவா நாட்டோட முக்கிய உணவு இதுதான். ரொமானியா நாட்டில் இதுதான் சாப்பிட்றாங்க. பாருங்க, கறி சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே சூப்பர். இவ்வளோ அழகாக இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாஃப்டாக சுட சுட சூப்பராக இருக்குது உப்புமா. சோள உப்புமா. இது உப்புமா தான், களி கிடையாது. அங்கே மாதிரி ஆப்பிரிக்கா மாதிரி. இந்த உப்பும் பெப்பரும் போட்டங்காட்டி நம்ம ஊர் டேஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் சூப் டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒட்டுக்காக சாப்பிடும்போது ஒரு சரிவிகித உணவு, ஒரு திருப்தியான உணவு, ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்குது. லைட்டாக அந்த மேல் தோல் மட்டும் தீஞ்சு இருக்கு, முறுமுறுன்னு இருக்கு. கறி சாஃப்டாக இருக்கு, சூப் ருசியாக இருக்கு. மொத்தத்தில் மொத்த உணவுமே பிரமாதமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஃபுட் இஸ் வெரி குட் மமாலிகா. தேங்க்யூ தேங்க்யூ. வேறு மிச்சம் வந்துருச்சு. 25 200 கொடுத்தேன், 25 கொடுத்துட்டாங்க. 20லேருந்து தான் இங்கே நோட்டே ஆரம்பிக்குதுங்க. 20ங்கிறது ஆல்மோஸ்ட் 90 ரூபா நம்ம ஊர் பணத்துக்கு. இன்ட்டு 4.5. 10 காயின் தான். ஸோ இது வந்து 5 காயினு. ஸோ இதான் நம்மளோட பில்லு 175. ஆல்மோஸ்ட் 800 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. போலாமா? ஃபோன் எடுத்துகிட்டேன். மணி 8. அப்படியே வெளியில் போயிட்டேன். இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர். தேங்க்யூ. பாய். ஓகே, அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ மமாலிகா பிடிச்சிருந்தா உங்களுக்கு? உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருந்தது. திருப்தியாக சாப்பிட்டேன், வயிறும் நம்பிருச்சு. இப்படியே நடந்தோம்னா வைங்களேன், ஒரு 1/2 கிலோமீட்டரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல் வந்துடும். அப்படியே போயிட்டே இருக்கலாம். சிசனவ் மற்றும் மால்டோவா பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னோட ஆத்மார்த்த இன்ஸ்பிரேஷன் பால்டன் பேங்க்ரப்டுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம்.
அவரை மாதிரியே அவர் அங்கே ஆரம்பித்தார், நான் ஹாஸ்டலில் ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் அவர் அந்த சப்வேல ஆரம்பித்த அதே இடத்துல இருந்து அதே இடத்துல போய் உங்களுக்கு பேசுனதில் எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஏன் இந்த நாடு இவ்வளவு ஏழ்மையாக இருக்குது, ஏன் இந்த நாட்டுக்கு இவ்வளோ கம்மியாக டூரிஸ்ட் வராங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் ரொம்ப ரத்தன சுருக்கமாக ரொம்ப எலாபரேட்டாகவும் சொல்லியிருக்க முடியும். நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால் சுருக்கமாக பார்த்தோம். அப்புறம் பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம். ஃபைனலாக அந்த மார்க்கெட் மட்டும் ஒழுங்காக பார்க்க முடியல, பரவாயில்ல. பட் கடைசியாக சூப்பராக இந்த நாட்டோட தேசிய உணவான முமாலிக்கா சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பயங்கர திருப்தியாக இருந்தது. இதோட அந்த சிட்டி முடிஞ்சுது. அடுத்தது பல்வேறு விஷயங்கள், கிராமங்கள், விதவிதமாக வெரைட்டியாக பார்க்க போகிறோம் மால்டோவாவை, முக்கியமாக டிரான்ஸ்னிஸ்ட்ரியா கூட. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? நாளைக்கு காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு கிளம்புறேன். ஓகேவா? பார்க்கலாங்க. நன்றி, பாய். நல்லா இருக்கு ஒரு குட்டி காஃபி. என்ன கட்டி விட்டு தொங்க விட்டுருக்காங்க, ஏதோ நல்லா இருக்குல்ல? ஓகே, பாய்.